முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 19ஆம் நாள், வாரம் திங்கள், நட்சத்திரம் திருவோணம், சந்திராஷ்டமம் திருவாதிரை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் பிராமியம், திதி சப்தமி, கரணம் பத்திரை. இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று செய்யக்கூடிய காரியங்கள்: புது நகை ஆபரணங்கள் வாங்கலாம், புது ஆடைகள் வாங்கி உடுத்தலாம், புது கடைகளை திறக்குவதற்கு உகந்த நாள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்காக இதோ. மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், திட்டங்கள், நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் விருப்பம் போல் வெற்றிகள் கிடைக்கும். அதனால் புகழும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் எல்லோரிடமும் கனிவாக பேசி, இனிமையாக பேசி எல்லோரையும் மகிழ்விப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வென்று நீங்கள் இன்று வெற்றி கொள்வீர்கள். பயணங்களால் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் சில ஆடம்பர செலவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் சிறிது ஏற்படும். ரிஷபம் இன்று துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளையும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயலுக்கு, முயற்சிகளுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர்கள் ஆசி நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை இன்று வெளிப்பட்டு உங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். ஆகவே குடும்ப அங்கத்தினர்கள் எல்லோரும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். நண்பர்களுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் சங்கடங்கள் வருவதால் உறவினர்கள் வருகையை தவிர்க்கவும். தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். பெண்களால், சக ஊழியர்களால் உங்களுக்கு லாபங்களும் அவர்களால் அனுகூலங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடைய கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வது போன்றவற்றை தவிர்த்தால் இந்த நாளை இனிய நாளாய் கடந்து போகலாம். மிதுனம் இன்று உங்களுடைய பேச்சில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். தடுமாற்றங்கள் என்பதை விட பேச்சில் ஒரு உஷ்ணம் அல்லது தரம் தாழ்ந்த பேச்சினுடைய தரம் குறைவது போன்ற விஷயத்தினால் வீண் விமர்சனங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரலாம். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வரும். அதற்கும் உங்களுடைய பேச்சின் காரணமாகத்தான் இருக்கும். பேச்சில் உஷ்ணத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லாட்டி கத்திரத்துக்கு ஏற மாதிரி பளிச்சுன்னு விஷயத்தை போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரியோட பேச்சுகளெல்லாம் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் தரும். எதையோ ஒரு சாந்தமாக, ஒரு என்ன சொல்கிறது, சூதானமாக பேசணும்பாங்களா, அது மாதிரி யாரையும் மனசு புண்படாத அளவுக்கு அதே நேரத்தில் விஷயத்தை சொல்லவும் தெரியணும். அது மாதிரி பேசி பழகுங்க. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சக ஊழியர்கள், பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். அரசு காரியங்கள், அரசு வழி உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள், காலவரைகள் ஏற்படுவதால் அதை இன்று ஒத்தி போடவும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கடகம் இன்று சுய சிந்தனை, சுய முயற்சிகள் அதிகரிக்கும். அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நீண்ட நாளாக செய்யணும்னு நினச்சிருந்த முயற்சிகள்லாம் நீங்கள் செய்வீங்க. அதுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள், அரசு உதவிகள் கிடைப்பதில் நல்ல வாய்ப்புகள் இருப்பதால் இன்று உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கும்.
தொழில்சார் பயணங்கள் விரயங்கள் தருவதால் அதை தவிர்க்கவும். பேச்சில் ஒரு பற்றற்ற ஒரு விட்டேத்தியாக பேசுகிறதுமாங்க, இதுலேயும் ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறத தவிர்க்கவும். அது செய்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு மேலே ஒரு அக்கறை வரும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்காக சில விரயங்களையும் கால விரயங்களையும் பண விரயங்களையும் செய்ய நேரிடும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். சிம்மம், இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு பெண்டிங் வச்சுருந்த வேலையெல்லாம் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகுது. அதனால் பணிச்சுமை கூடும், அது வேறு வழியே இல்லை. அதே நேரத்தில் பணிச்சுமை கூடுதுன்னு சொல்லிட்டு சக ஊழியர்கள் பெண்கள் அது மாதிரி மற்றவங்ககிட்ட இந்த வேலையை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இன்றைக்கி சக ஊழியர்கள் பெண்கள்லாம் உங்களோட ஒத்துழைப்பு தருவார்களா என்பது $1,000,000 கொஸ்டின். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்காவது அந்த வேலையை கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் பணிச்சுமை இருக்காது. அதனால் வேலையில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில்சார் பயணங்களை வெற்றியை தரும். வாழ்க்கை துணையோடு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி, இன்று நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை விரும்பியபடி எல்லாம் செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் அதனால் உங்களுக்கு வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். அதனால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதே நேரத்தில் நண்பர்கள் இன்று எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவர்களுடன் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு காரியங்கள் அரசு உதவிகள் கிடைப்பதில் நல்ல வளமை இருப்பதால் இன்று அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்க்கவும். பயணங்கள் அலைச்சலையும் நஷ்டத்தையும் தருவதால் பயணங்களை தவிர்க்கவும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம், தொழில் சார்ந்த திட்டங்களை தெளிவாக செயல்படுத்தி இன்று வெற்றி காண்பீர்கள். அரசு வழி காரியங்கள் அரசு உதவிகள் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவார்கள். சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி தரும். குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், இதுவரைக்கும் யாரும் செய்யாத வேலைகளை அது செய்ய முடியாத முயற்சிகளெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய புதிய முயற்சிகள் அது இது வரைக்கும் யாருமே ஒரு திங்க் பண்ணாத ஆங்கிளில் பார்த்து அதே நேரத்தில் அதனால் பணி சுமை குறைந்து லாபங்கள் அதிகரிக்க மாதிரி புதிய முயற்சினா வேண்டாத வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி, பிரயோஜனம் இல்லை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி, அதனால் வசதி வாய்ப்புகள்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வெற்றி பெற்று அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டம் அள்ளி குவிக்க போகிறீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. சகோதரர் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களோடு பயணம் செல்வது விரயத்தை கொடுப்பதால் தவிர்க்கவும். ஊழியர்கள் சக பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அரசு வழி காரியங்கள் அரசு உதவிகள் நன்றாக இருக்கும் என்பதால் இன்று அரசு காரியங்களை தைரியமாக செய்யலாம். குழந்தைகளின் செயல்பாட்டில் சில வித்தியாசங்கள் இருப்பதால் இன்று நீங்கள் அதை கவனமும் கண்காணிப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அது உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் என்பதாலும் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு, இன்று உங்களுடைய சிந்தனைகள் ஒரு விபரீத சிந்தனைகளாக இருக்கும். அதனால் எதிர்மறை எதிர்ப்புகள், பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வரும். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து ஒழுங்காக தினமும் செய்யக்கூடிய வேலைகளையும் செய்தால் நல்லது.
இல்லையெனில் இன்று இறைவழியில் சிந்தனையை செலுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லாட்டி சகோதரர் செயல்பாடு உங்களுக்கு மன திருப்தியை தராது. குழந்தைகள் உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும். அரசு காரியங்கள், அரசு உதவிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை ஒத்தி வைக்கவும். நண்பர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உறவினர்கள், அதுவும் முக்கியமாக பெண்கள், உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிறு சிறு பயணங்களை இன்று செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையினுடைய அனுபவமும் அவருடைய அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் நீங்கள் அவரை இன்று அனுசரிப்பதை காட்டிலும் விரும்பி அவர்களுக்கு சொல்வதை கேட்டு நடப்பீர்கள். மகரம், இன்று சுய சிந்தனை அதிகரிக்கும். சுய முயற்சிகள் அதிகரிக்கும். அதனால் வெற்றியும் லாபங்களும் பெறுவீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடை தவிர்க்கவும். குடும்ப விஷயங்களில் அவருடைய பங்களிப்பை தவிர்ப்பது நல்லது. பெண்களோட சக ஊழியரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள், அரசு உதவிகளை நீங்கள் விரும்பியது போல் இன்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை என்பதால் அவர்களோட சிறிது பிணக்கம் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்பாராத தனவரவு வரவேண்டியது உங்களுடைய அரசியத்தில் தள்ளி போகும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய பேச்சை புறந்தள்ளிவிட்டு வாத விவாதம் செய்யாமல் போனால் இந்த நாளை எளிதாக கடந்து போகலாம். கும்பம், இன்றைக்கு தேவையற்ற வேலைகள், தேவையற்ற சிந்தனை தவிர்த்தாலே முக்கால்வாசி வேலைகள் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இல்லாட்டி பணி சுமை தான் கூடும். பின்ன செய்கிற வேலையெல்லாம் அவசரமாக செய்கிறது, ரிஸ்க் எடுத்து செய்கிறேன்னு சொல்லி ரஸ்க்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் தரும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அந்நியர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். இருந்தாலும் அவருடைய அருகாமையை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் கவனமுடன் இருப்பது நல்லது. பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள். நண்பர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் ஆழமை அதிகரிப்பதால் நீங்கள் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து டிஃபன், காஃபி ரேஞ்சில் அனுப்பிச்சி விட்டுருக்கோம். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. இல்லையெனில் ஒரு தற்காலிக பிரிவுக்கு அது வழிவகுக்கும் என்பதை மறக்க வேண்டாம். மீனம், துணிச்சலாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி அதில் லாபமும் வருமானமும் காணப்போகிறீர்கள். ஏன்னா விருப்பம் நிறைவேறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதில் வருமானத்தில் லாபத்தை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க போகிறீங்க இன்றைக்கி. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நண்பர்கள் நல்லா உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்பார்கள். பெண்கள் சக ஊழியர்கள்லாம் உங்களை சார்ந்து இருப்பதால் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்களில் பிரச்சனைகள் இருப்பதால் இன்று அதை ஒத்திப்படவும். குழந்தைகளுடைய செயல்பாடு திருப்தி தருகிறது. சகோதரருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வேலை சமயம் உங்களுக்கு குறையும். எதிரிகளை நீங்கள் இன்று இனங்கண்டு பந்தாடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு எளிமையாக பிரச்சனைகள் எதுவுமின்றி கடந்து போவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் இனிதாக அமையவும், எல்லா நாட்களும் இனிதாக அமையவும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். வரம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்களிடம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.